அமைச்சர் ரகுபதி கூட சொன்னார். அதாவது இந்த மாதிரியான வழக்கை நீங்கள் வந்துட்டு லாக்அப் டெத்துன்னு சொல்லக்கூடாது. இது என்னவா? இதை பேர் என்னவா? வெளியில் வச்சு அடிச்சனால அப்படி சன்மார்க்க நெறியில் நடந்த கொலையா இது? என்ன பேசுகிறாரு மந்திரி? லாக்அப் டெத்துன்ற கான்செப்ட் என்ன? போலீஸ் அடித்து எவனை கொண்டாலும் அது பேர் லாக்அப் டெத்து தான். புதுசாக கதை கரடி விடுறாரு ரகுபதி. இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன கொலை அது சொல்லுங்கள். இந்த கொலையை போலீஸ் பண்ணிச்சா யார் பண்ணா? அது ரகுபதி என்ன பதில் சொல்லுவார்? லாக்அப் டெத்துன்றதோட கான்செப்ட் என்ன? போலீஸ் கஸ்டடியில் இருந்து ஒருத்தன் செத்தானா அது லாக்அப் டெத். அது இல்லீகல் கஸ்டடியாகவும் இருக்கலாம், லீகல் கஸ்டடியாகவும் இருக்கலாம். சாத்தாங்குளத்தில் லீகல் கஸ்டடி. அதனால தான் சொன்னான் அட்லீஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே அவன் வந்துட்டான். ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போனாங்க, அவனை அடித்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க. அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு பெண் காவலர் இன்னமும் அந்த சிபிஐ கேஸில் சிபிஐயோட சாட்சியாக இருக்கார். அவர் தான் அந்த காவலர்கள் அடையாளம் காமிச்சிட்டு இருக்கார் இன்னமும். ஸோ அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயாவது வந்துடுச்சு அந்த வழக்கு. அதை விட மோசமானது இந்த வழக்கு. கைதே நீ பண்ணலை, கைது பண்ண புகாரே பதிவு ஆகலைங்க, எஃப்ஐஆரே பதிவு பண்ணல. எப்படி ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிப்பேன்? சரி, ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரி. பொது வெளியில் கூட்டின்னு போய் வச்சு அடித்து கொலை பண்ணி 2 நாள் வச்சு, இதுக்கு என்ன பேர்? லாக்அப் டெத் இல்லைன்றது மூலமாக யாரை காப்பாற்றுறாரு? போலீஸை காப்பாற்றுறாரா? இது லாக்அப் டெத் இல்லைன்னா என்ன சொல்லு? இதுக்கு என்ன பேர்? ரகுபதி சொல்லணும்.